الله سلام الله على طه رسول الله صلاة الله سلام الله على ياسين حبيب الله على ياسين حبيب الله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم أرسله الله تعالى بشيرا ونذيرا وداعيا إلى الله وسراجا منيرا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون وقال النبي العربي صلى الله عليه وسلم اقرأوا القرآن فإنه يأتي يوم القيامة شفيعا لأصحابه رواه مسلم صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவனுடைய சலாத்தும் அவனுடைய சலாமும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், இறைநேசர்கள், ஷேகுமார்கள் மற்றும் இந்த அற்புதமான மஜ்லிஸில் கூடியுள்ள நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன். இந்த ரமலானினுடைய பரக்கத் பொருந்திய கடைசி பத்திலே ஒன்றி கூட்டியுள்ள நம்மையெல்லாம் அல்லாஹ்வை வணங்குவதற்காக வேண்டி ஒரே இடத்தில் ஒரே மஜ்லிஸில் ஒன்று கூட்டியுள்ள அந்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். இந்த கடைசி சொற்பொழிவு விழாவில், இந்த கடைசி பத்தினுடைய தொடர் சொற்பொழிவு விழாவில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற தலைவர் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சிகளை மிகவும் சிறப்பான முறையிலே நடத்தி கொண்டிருக்கின்ற நிர்வாக பெருமக்களுக்கும், எங்களையெல்லாம் உலமாக்களாக ஹுஃபாதுகளாக உருவாக்கி எங்களை அழகுபடுத்தி கொண்டிருக்கின்ற எங்கள் கண்ணியத்திற்குரிய உஸ்தாது பிறந்தகை டாக்டர் ஹபீபுல்லா ஜமாலி ஹதரத் கிப்லா அவர்களுக்கும் என்னுடைய முதற்கட்டமான சலாமினை சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சொற்பொழிவு நிகழ்ச்சிகளில் எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான தலைப்பு, அல் குர்ஆனை நாம் ஏன் மனனம் செய்ய வேண்டும், குர்ஆனை மனனம் செய்வதனால் நமக்கு கிடைக்கின்ற பலன்கள் என்ன, அந்த குர்ஆனை ஓதுவதனால் நமக்கு ஏற்படுகின்ற பயன்கள் என்ன என்பதையெல்லாம் உங்களுக்கு முன்னால் சிறிது நேரம் சில கருத்துக்களை நான் பகிர்ந்து கொள்வதற்கு ஆசைப்படுகின்றேன். என்பதற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல் குர்ஆன் என்பது வெறுமன வணக்கங்களுக்கு மாத்திரம் என்பதை நம்மில் சிலர் நினைத்திருக்கலாம்.
தொழுகைக்காக மாத்திரம்தான் அல் குர்ஆன், ஓதுவதற்காக மாத்திரம்தான் அல் குர்ஆன் என்று நம்மில் சிலரோ அல்லது பலரோ நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் அல் குர்ஆன் என்பது அதையும் தாண்டி நம்முடைய வாழ்வியல் நெறிகளை ஒழுங்குபடுத்தக்கூடிய அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு மாபெரும் அருட்கொடை என்பதை நாம் முதலில் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையிற்கு தேவையான எல்லா விஷயங்களையும் குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஒரு மனிதன் பிறப்பில் இருந்து ஒரு மனிதன் இறக்கும் வரை அவன் வாழ்க்கையில் என்னென்ன நெறிகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதையெல்லாம் குர்ஆன் நமக்கு பட்டியலிட்டு காட்டுகிறது. குர்ஆனிலே எல்லா தருணங்களுக்கும் நமக்கான தீர்வுகள் அந்த குர்ஆனிலே இருக்கின்றன. நம்முடைய எப்பேற்பட்ட சோதனைகளாக இருக்கட்டும், நம்முடைய எப்பேற்பட்ட தீராத நோயாக இருக்கட்டும், எல்லா விதத்திற்கும் குர்ஆனிலே அல்லாஹ் ஏதோ ஒரு இடத்திலே வெளிப்படையாகவோ மறைமுகமாகவோ அல்லாஹ் சில தீர்வுகளை வைத்திருக்கின்றான். அப்போ குர்ஆன் என்பது வெறுமன இபாதாத்துகளுக்கு மாத்திரம் கிடையாது, வெறுமன அதை ஓதுவதற்கு மாத்திரம் கிடையாது, வெறுமன அதை நாம் இந்த ரமலான் மாதத்திலே மாத்திரம் ஓதிவிட்டு நாம் கடந்து சென்று விட முடியாது. அதை நம்முடைய வாழ்வியல் நெறிகளுக்காகவும் நாம் உபயோகிக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட நமக்கு அப்படித்தான் கற்றுக் கொடுத்தார்கள். இந்த குர்ஆனை அல்லாஹ் நமக்கு இறக்கியதற்கான காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் பல்வேறு விதமான வேதங்களை இறக்கினான். ஆனால் எந்த வேதத்திற்கும் அல்லாஹ் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லவில்லை. குர்ஆனுக்கு மாத்திரம்தான் அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர், இந்த குர்ஆனை நாமே இறக்கினோம், வ இன்னா லஹு லஹாஃபிதூன், அந்த குர்ஆனை நாமே பாதுகாப்போம் என்று அந்த குர்ஆனுடைய பாதுகாப்பதின் பொறுப்பை அல்லாஹ் தன்னின் பக்கம் சாட்டிவிட்டான். அப்போ குர்ஆனை வேறு யாரும் பாதுகாக்க வேண்டிய அவசியம் அல்ல, குர்ஆனை பாதுகாக்க வேண்டிய முழு பொறுப்பு அல்லாஹ்வினுடையது. அதனால்தான் 1400 வருடங்கள் கழித்தும் கூட இன்றைக்கும் கூட குர்ஆன் பிரதிகளாக இல்லாமல், குர்ஆன் வெறுமனே நாம் இந்த மனிதர்கள் ஏற்படுத்திய அந்த பிரதிகள் இல்லை என்றாலும் குர்ஆன் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும். குர்ஆன் இந்த உலகத்திலே அல்லாஹ்வினுடைய அந்த கலாமுல்லா இந்த உலகத்திலே தரிபட்டு கொண்டிருக்கும். காரணம் என்ன? அதை பாதுகாப்பதனுடைய பொறுப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே தன்னின் பக்கம் சாட்டிவிட்டான் என்று சொன்னால் குர்ஆனை யாரும் பாதுகாக்க வேண்டிய அவசியம் அல்ல. கியாமத்தை தாண்டி நாளை மறுமை வரை குர்ஆனுடைய அந்த நிரந்தரம் இருந்து கொண்டே இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த குர்ஆன் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் பல்வேறு விதமான முஅஜிஸாக்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஏராளமான முஅஜிஸாக்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். பல்வேறு விதமான நபிமார்களுக்கு கொடுக்காத பல முஅஜிஸாக்களையும் கொடுத்திருக்கிறான். ஆனால் குர்ஆனை போன்று ஒரு முஅஜிஸாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கவில்லை. பல முஅஜிஸாக்கள் ஒருபுறம் இருந்தாலும் இந்த குர்ஆனினுடைய அந்த முஅஜிஸா அற்புதம் என்பது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மாபெரும் ஒரு அருட்கொடை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? அன்றைய அரபுலகத்தில் இந்த குர்ஆன் இறக்கப்பட்டதனுடைய அந்த அமைப்பை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கவிநடையிலே கவிதைகளை சொல்லுவதை போல இருக்கும். ஆனால் கவிதைகள் அல்ல. இந்த குர்ஆனுடைய அந்த அமைப்பு எப்படி இருக்கும்னா கவிதைகளை போல் இருக்கும், ஆனால் கவிதைகள் அல்ல. அந்த காலத்தில் அரபினுடைய அவர்களுடைய வழக்கங்கள் எப்படின்னா ரொம்பவும் எல்லாம் பேர் போனவங்க எல்லாருமே எப்படி இருப்பாங்கன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் அவர்கள் காலத்திற்கு முன்ன உள்ள காலத்திலும் அரபியர்கள் இலக்கணத்திலும் இலக்கியத்திலும் அந்த அரபினுடைய கல்வியிலே அவர்கள் பேர் போனவர்கள் அந்த காலத்து அரபர்கள். எந்த அளவுக்குன்னா மக்காவிலே பயணத்திற்கு வருகிற பொழுது அந்த அரபியர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தன்னோடு சில கவிஞர்களுடைய பட்டாளத்தையும் கூட்டிக் கொண்டு வருவார்களாம். கூட்டிக் கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க, பயணத்தை எல்லாம் முடித்துவிட்டு வியாபாரத்தை எல்லாம் முடித்துவிட்டு அங்கே கவிஞர்களுடைய கவிதைகளுக்கு ஒரு அரங்கத்தை ஏற்படுத்துவார்கள். பல்வேறு விதமான இலக்கியவாதிகள் எல்லாம் அந்த கவிதை போட்டியிலே கலந்து கொண்டு யாருடைய கவிதைகள் மேன்மையான கவிதைகளாக இருக்கிறதோ, அது எதுவுமே அல்லாஹ்வை சார்ந்து ரசூலை சார்ந்த கவிதைகளாக இருக்காது, எல்லாம் வலாத்தினுடைய கவிதை தான், எல்லாமே ரொம்ப மோசமான கவிதைகளாக தான் இருக்கும். அந்த கவிதைகளில் யாருடைய கவிதைகள் மிகவும் சிறப்பானதாக ஈர்ப்புடையதாக இருக்கிறதோ அந்த கவிதைகள் காபாவினுடைய திரையிலே தங்க எழுத்துக்களால் எழுதப்பட்டு மாட்டப்படும். அதில் சில 7 கவிதைகள் மாட்டப்பட்டிருந்துச்சு. சபா முஅல்லகாத் என்று சொல்லுவார்கள்.
அதில் ஒருவருடைய கவிதை என்னன்னா, இம்ரஉல் கைஸ். நம்ம இந்த வரலாற்று கிதாபுகள் எல்லாம் படுத்திருப்போம். மிகப்பெரிய ஒரு ஃபிலாசபர். அவர் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய இந்த காலத்திற்கு முன்னதாக வாழ்ந்தவர். அவருடைய கவிதையும் காபாவினுடைய அந்த திரையிலே மாட்டப்பட்டு இருந்தது. இருக்கிறதுலேயே மிகப்பெரிய ஒரு இலக்கியவாதி அந்த இம்ரஉல் கைஸ் என்பவர். அவருடைய கவிதைகள் தான் நஹ்வினுடைய இலக்கணத்தினுடைய கிதாபுகளை நமக்கு உதாரணமே காட்டுவாங்க. சில உதாரணங்களை அவருடைய கவிதையிலிருந்து எடுத்து காட்டுவாங்க. அந்த அளவிற்கு அரபியர்கள் மிகவும் பேர் போனவர்களாக இருந்தார்கள். அவங்க கிட்ட தப்பு கண்டுபிடிக்கவே முடியாது. ஒரு அரபியனுடைய வாசகத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டு அவங்க கிட்ட காட்டினா இது தப்பு. வேற இலக்கணம் மாத்திரமல்ல, இலக்கியத்திலும் புகுந்து விளையாடக்கூடியவர்களாக இருந்தார்கள் அன்றைய அரபிகள். அப்போ அந்த இம்ரஉல் கைஸினுடைய அந்த கவிதைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் மோசமாக இருக்கும். எப்படி ஒரு பெண்ணை பற்றி வர்ணித்து எழுதுறது, அபாசமாக எழுதுறது. ஏன்னா இன்றைக்கி கூட அப்படி தான். சாதாரணமான ஒரு பாட்டு வந்தால் அது ரீச் ஆகிறது கிடையாது, ட்ரெண்ட் ஆகிறது கிடையாது. அது ஒரு ஆபாசமான பாட்டு வந்துச்சுன்னா அது மிகப்பெரிய ட்ரெண்டாக மாறிடுது. இந்த கலாச்சாரம் இன்றைக்கெல்லாம் அன்றே அரபியர்களிடத்தில் இருந்தது. அந்த கவிதைகள் எல்லாம் காபாவுடைய திரைகளிலே மாட்டப்பட்டிருக்கும். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஆயத்து, ஒரு சூரா இறங்குகிறது. நம்ம குர்ஆன்ல பார்க்குறோம் அல்லவா, ஒரு சூரா மிக சிறிய, குர்ஆன்ல இருக்கிறதுலே மிக சிறிய சூரா அல் கௌசர். இன்னா அதைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். இருக்கிறதுலே ரொம்ப சின்ன சூரா. 3 ஆயத்துல அல்லாஹ் முடித்து விட்ட ஒரு சூரா இந்த அல் கௌசருடைய சூரா. இந்த சூறாவை அந்த காபாவினுடைய சபா முஅல்லகாத்துல அதுக்கு பக்கத்தில் மாட்டி ஒரு சஹாபி மாட்டி வைக்கிறாங்க. அப்போது வழியில் போகிறவர் எப்பவுமே ஒருத்தருடைய வளமை என்னன்னா, ஒருத்தர் அந்த சைடு போவார். போகும் பொழுது அந்த கவிதைகளை படிப்பார். அவர் யாருன்னா மிகப்பெரிய இலக்கியவாதி. அந்த கவிதையை படித்து விட்டு இதில் இந்த தவறு இருக்கிறது, இலக்கிய ரீதியாக இந்த தவறு இருக்கிறது, இலக்கண ரீதியாக இந்த தவறு இருக்கிறதுன்னு சொல்லி எல்லா கவிதையும் ரிஜெக்ட் பண்ணுவார். இவர் போனார். இன்ன கௌசர் கூடவே இவருடைய வாகனத்தையும் கூட்டிட்டு போறாரு. அந்த வாகனமும் கூட நிற்குது. அப்ப இன்ன கௌசர் அந்த ஆயத்தை பார்த்து படிக்கிறார். அவர் படித்து முடிச்சுட்டு இப்படி புரட்டி பாட்டு படிக்கிறாரு, பின்னாடி இருந்து படிக்கிறாரு, நடுவுல இருந்து படிக்கிறாரு. எப்படி படித்தாலும் இலக்கண ரீதியாக ஒரு தவறையும் கண்டுபிடிக்க முடியவில்லை, இலக்கிய ரீதியான ஒரு தவறையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. சரி, வேறு ஏதாவது எழுத்து ரீதியான தவறுகள் அதுவும் கண்டுபிடிக்க முடியவில்லை. எப்படி புரட்டி பார்த்தாலும் இன்ன கல்கௌசரிலே ஒரு சிறிய தவறை கூட கண்டுபிடிக்க முடியவில்லை. திகைத்து நின்றார். இது வரைக்கும் தெரியுமா, காலையில நின்றவர் அடுத்த நாள் காலை வரை அதை புரட்டி புரட்டி எழுதி பார்க்கிறாரு. கடைசி வரை அவருடைய வாகனம் கூட சோர்வு ஒன்று அந்த ஓரமா போய் உக்காந்துருச்சு. ஆனால் கடைசி வரை அந்த ஒரு சூறாவிற்கு அவருக்கு ஒரு தவறு கூட கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அப்ப அவர் திகைத்து போய் சொன்னார், மா ஹாதா கலாமுல் பஷர், இது பஷர் ஒரு சாதாரண மனிதருடைய கலாமாக இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது என்று சொன்னார். அப்போ குர்ஆனினுடைய அந்த வாசகங்களும் குர்ஆனினுடைய அந்த சூறாக்களும் அல்லாஹ் குர்ஆன்ல அதான் சொல்றான், ஃபஅது பி சூரத்தின் மின் மிஸ்லி. குர்ஆனில் ரொம்பலாம் இல்லை, ஒரே ஒரு ஆயத்தை உங்களால் முடிந்தால், காபிர்களுக்கு சவால் விடுகின்றான் அல்லாஹ். அந்த காலத்தில் காபிர்கள் இதெல்லாம் குர்ஆன் வந்துட்டு எல்லாம் இட்டுக்கட்டுகளாக இருக்கிறது என்று சொன்ன பொழுது அல்லாஹ் சொன்னான், உங்களால் முடிந்தால் ஒரு ஆயத்தையோ ஒரு சூறாவையோ நீங்கள் கொண்டு வந்து காட்டுங்கள் என்று சொன்னான். குர்ஆன் அப்படிப்பட்ட அற்புதம் வாய்ந்த ஒரு வேதமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்டது. அந்த குர்ஆனை பாதுகாப்பதனுடைய பொறுப்பை அல்லாஹ் தன்னின் பக்கம் வைத்துக் கொண்டார். இந்த குர்ஆன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அல் குர்ஆனு கலாமுல்லாஹி வ ஹுவ ஹப்லுல் மதீன். இந்த குர்ஆன் சாதாரணமானதல்ல, அல்லாஹ்வினுடைய கலாம். இன்னும் சொல்ல போனால் வானத்திலிருந்து இறக்கப்பட்ட ஒரு கயிறுன்னு சொல்றாங்க. அந்த கயிறை நாம் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். அப்படின்னா என்ன, நம்முடைய வாழ்க்கையிற்கு எல்லா விதமான தீர்வுகளுக்கும் குர்ஆன், எல்லா விதமான விஷயங்களுக்கும் தீர்வை சொல்லிவிட்டது குர்ஆன். அதை நாம் பிடித்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையினுடைய வெற்றியின் பாதையில் நாம் நோக்கி செல்லலாம் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். ஃபாத்திஹா சூராவை ஓதுவதற்காக வேண்டி, ஃபாத்திஹா சூராவை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதர், ஒரு சஹாபியை அழைக்கிறார்கள். அப்போ அவர் கொஞ்சம் தாமதப்படுத்துகிறார். அந்த தாமதத்தை வைத்து அல்லாஹ் ஒரு ஆயத்தை இறக்குகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஜீபு லில்லாஹி வ லிர்ரசூலி இதா தஆக்கும். அல்லாஹும் ரசூலும், ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹும் ரசூலும் உங்களை அழைத்தால் நீங்கள் அவர்களுக்கு பதில் கொடுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். ஏன் பதில் கொடுக்கணும்? லிமா யுஹ்யீக்கும்,
உங்களுடைய வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கையாக ஆகுவதற்கு, நீங்கள் வாழ்வதற்காக வேண்டி அவர்களுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அப்போ குர்ஆனை ஓதுவதற்காக கூப்பிட்ட நபி, தாமதித்த அந்த சஹாபி, இதனால் அல்லாஹ் இறக்கிய இந்த ஆயத்தின் மூலம் நமக்கு புரிய வருகிறது என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கை செழிப்பான வாழ்க்கையாக ஆக வேண்டும், பரக்கத்து நிறைந்த வாழ்க்கையாக ஆக வேண்டும், ரஹமத்துள்ள வாழ்க்கையாக ஆக வேண்டும், அல்லாஹ் பொருந்திய வாழ்க்கையாக ஆக வேண்டும் என்றால் நமக்கான ஒரே தீர்வு என்ன தெரியுமா? குர்ஆனை ஓத வேண்டும், குர்ஆனை புரிய வேண்டும், குர்ஆனை மனனம் செய்ய வேண்டும். குர்ஆன் ஒன்று போதும், அது நம்முடைய வாழ்க்கையிற்கு எல்லா விதமான வெற்றிகளை குவித்து தந்துவிடும் என்பதை இந்த ஒரு ஆயத்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது. அல்லாஹ் மற்றொரு இடத்திலே சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு யா அய்யுஹன்னாசு கத் ஜாஅத்துக்கும் மவ்இதத்தும் மிர் ரப்பிக்கும். உங்களுடைய ரப்பின் புறத்திலிருந்து உங்களுக்கு ஒரு உபதேசம் வந்திருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனை 4 தன்மைகளாக அல்லாஹ் பிரித்து காட்டுகிறான். முதல் தன்மை என்ன தெரியுமா? கத் ஜாஅத்துக்கும் மவ்இதத்தும் மிர் ரப்பிக்கும். உங்கள் ரப்பின் புறத்திலிருந்து உங்களுக்கு ஒரு விதமான உபதேசம் வந்திருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வஷிஃபாஉல் லிமா ஃபிஸ் சுதூர். உங்களுடைய உள்ளங்களிலே இருக்கிற எல்லா விதமான நோய்களுக்கும் நிவாரணமாக இந்த குர்ஆன் வருகிறது. இரண்டாவதாக அல்லாஹ் சொல்லுகிறான். மூன்றாவதாக ஹுதன், இந்த குர்ஆன் உங்களுக்கு ஒரு ஹிதாயத்தாக வந்திருக்கிறது. இந்த குர்ஆனை வைத்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நேர்வழியை பெற்றுவிடலாம் என்று சொல்லுகிறான். வரஹ்மத்தன் லில் முஃமினீன். முஃமின்களுக்கு, முஃமின்களான உங்களுக்கு, அடியார்களுக்கு இது ஒரு ரஹ்மத்தாக வந்திருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இப்படி குர்ஆனை ஏராளமான இடங்களிலே அல்லாஹ் சொல்லுவதற்கான காரணம் என்ன தெரியுமா? ரஹ்மத் என்று சொல்லுகிறான், ஹிதாயத் என்று சொல்லுகிறான், அதிலே ஷிஃபா இருக்கிறது என்று சொல்லுகிறான். அதை நாம் மனனம் செய்து, அதை நாம் ஓதி, அதனுடைய பரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல நாம் அதை பாதுகாக்கிறோம் என்று சொல்லுகிறான் அல்லவா? அல்லாஹ் டைரக்டா பாதுகாப்பது கிடையாது. சிலர்களை குர்ஆனை மனனம் செய்ய வைப்பதன் மூலமாக அல்லாஹ் அந்த குர்ஆனை பாதுகாக்கின்றான். சில ஹாஃபில்களை, சில பிரதிநிதிகளை இந்த உலகத்திலே அல்லாஹ் ஏற்படுத்தி, அந்த பிரதிநிதிகளை அல்லாஹ் அவர்களுடைய கல்விலே குர்ஆனினுடைய மனன சக்தியை அமைத்து, அவர்களுடைய உள்ளங்களிலே குர்ஆனை முழுவதுமாக போட்டு அல்லாஹ் அவர்களின் மூலமாக இந்த உலகத்திலே அல்லாஹ் குர்ஆனை பாதுகாக்கின்றான். இந்த குர்ஆனை ஓதுறோம் பார்த்தீங்களா? இந்த திலாவத்து, இந்த ஓதுறது முன் சென்ற எந்த வேதத்திற்கும் கிடையாது. இந்த திலாவத் அப்படிங்கிறது, குர்ஆனை நம்ம இன்னைக்கு ஓதுறோம், அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப், இன்னைக்கு ஒரு ஜுஸு ஓதுறோம், நாளைக்கு ஒரு ஜுஸு ஓதுறோம், ரமலான்ல ஒரு குர்ஆனே முடிக்கிறோம். இந்த ஓதுதல் என்பது எந்த சமூகத்திற்கும் அல்லது எந்த வேதத்திற்கும் அல்லாஹ் கொடுத்தது கிடையாது. குர்ஆனுக்கு மாத்திரம்தான் யத்லூ அலைஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆயத்தை இறக்குகிற பொழுது யத்லூ அலைஹிம், அந்த குர்ஆனை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமூகத்திற்கு ஓதி காண்பிப்பார்கள். அந்த ஓதி காண்பிப்பது என்பது அன்று தொட்டு சஹாபாக்கள் முதல் தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அதற்கடுத்து வந்த ஷேகுமார்கள், இன்று வரை நம்முடைய பிள்ளைகள் வரை, அவர்களுக்கு அடுத்து சந்ததிகள் முதல் கியாமத்து வரை அதை தொடரும். இதுதான் அல்லாஹ் சொன்ன அந்த ஒயின்னா லஹு லஹாஃபிதுன். நாம் அதை பாதுகாப்போம்னு சொல்றாங்களே. இன்னைக்கு உதாரணத்திற்கு பார்த்துக்கலாம், பிரதிநிதிகள் இல்லை, இந்த பிரதிகள் இல்லை, குர்ஆனினுடைய அச்சிடப்பட்ட அந்த பிரதிகள் எல்லாம் ஸ்டாப் ஆயிருச்சு. அப்போ என்ன ஆகும்? ஹாஃபில்கள் அந்த குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபில்கள் அந்த குர்ஆனை ஓத ஆரம்பிப்பார்கள். அவர்களுடைய உள்ளங்களிலே இருக்கிற குர்ஆனை அவர்களை கொன்றால் மட்டும்தான் குர்ஆனையே முழுமையாக அது பண்ண முடியாது, அது சாத்தியமும் கிடையாது. அப்போ குர்ஆனினுடைய அந்த பாதுகாப்பு என்பது அல்லாஹ் இந்த உலகத்திலே இன்னைக்கு பார்க்குறோம். நம்முடைய மஹல்லாவிலே, நம்முடைய வீடுகளிலே சில சின்ன சின்ன பிள்ளைகள், 12 வயசு பிள்ளைகள், 15 வயது பிள்ளைகளுக்கு அல்லாஹ் ஒரு பாக்கியத்தை கொடுக்கின்றான். என்ன தெரியுமா? அந்த குர்ஆனை 12 வயதில் 13 வயதிலே அவர்கள் மனனம் செய்து விடுகிறார்கள். இப்போ அல்லாஹ் அவர்களுடைய கல்விலே அப்படி, அதுதான் ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லுவான், பலுவ ஆயாத்தும் பையினாத்தும் ஃபி சுதூரில் லதீன ஊத்துல் இல்ம். சில இல்முதாரிகளுக்கு, சில கல்விதாரிகளுக்கு அல்லாஹ் யாரை நாடுகின்றானோ அவர்களுக்கு அவர்களுடைய உள்ளங்களிலே அல்லாஹ் இந்த குர்ஆனை அல்லாஹ் பதிய வைக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். கண்பானவர்களே, இதை மனனம் செய்வதனால், இந்த குர்ஆனை நாம் ஏன் மனனம் செய்ய வேண்டும் என்பதற்கு நாம் பல காரணங்களை நாம் சொல்லலாம். அதில் ஒரு காரணம் என்ன தெரியுமா? ஏன் குர்ஆனை ஓதணும், ஏன் குர்ஆனை மனனம் செய்யணும்? முதன்மையான காரணம், இந்த குர்ஆன் என்பது ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு விட்டு சென்ற ஒரு சுன்னத். புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ்.
அன்ன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கான யுஆரிதுஹு பில் குர்ஆன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குல்ல சனத்தின் மர்ரா, வருடத்திற்கு ஒரு முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருவார்கள். இந்த குர்ஆனை ஒரு நாள் முழுக்க அந்த குர்ஆனை முழுவதுமாக ஓதி காண்பிப்பார்கள் என்ற ஹதீஸுகளிலே வருகிறது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு வருடம் மாத்திரம் என்னிடம் வந்தார்கள், அந்த வருடம் 2 முறை ஓதி காண்பித்தார்கள். அந்த வருடம் எனக்கு அடுத்த வருடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத் நிகழ இருக்கிறது. அதற்கு முந்தின வருடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 2 முறை ஓதி காண்பித்தார்கள். இப்போ இந்த குர்ஆனை ஓதுவதும் அந்த குர்ஆனை மனனம் செய்வதும் துவங்கி வைத்தது யாருன்னா ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான். அந்த குர்ஆனை மனனம் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த சுன்னத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தது யாருன்னா ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அடுத்து இன்னொரு ஹதீஸில் ஒகான ஜிப்ரீல், இன்னைக்கு நம்ம ரமலானில் ஓதிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, ரமலானில் குர்ஆனை மாத்திரம் நம்ம படிக்கிறது கிடையாது, குர்ஆனை தாண்டி குர்ஆனுடைய விளக்கத்தை கற்றுக்கிறோம், தஃப்சீருக்கு போகிறோம், தாலீமுக்கு செல்லுகிறோம், பள்ளிவாசலில் உட்காந்து நம்ம இபாதத்துகளையும் தாண்டி குர்ஆனுடைய விளக்கங்களை படிக்கின்றோம். இதுக்கெல்லாம் ஆதாரம் என்ன தெரியுமா? தெளிவான ஆதாரம் ஹதீஸில் இருக்கிறது. ஒகான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் யல்காஹு ஃபீ குல்லி லைலத்தின் மின் ரமலான். ரமலான் மாதத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒவ்வொரு இரவும் சென்று சந்திப்பார்கள். சந்தித்து ஃபயுதாரிசுஹு பில் குர்ஆன், குர்ஆனை படிப்பார்கள். அதையும் தாண்டி குர்ஆனினுடைய விளக்கங்களை ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்வார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லுவார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லுவார்கள். குர்ஆனினுடைய விளக்கங்கள், தஃப்சீர்கள் அந்த இடத்துல பகிரப்படும். இதுதான் இன்றைக்கு நாம் ரமலான் மாதத்திலே வெறுமனே இபாதத்துகளையும் தாண்டி நாம் குர்ஆனினுடைய அந்த தஃப்சீர்களையும் குர்ஆனினுடைய அந்த விளக்கங்களையும் படிப்பதற்கு காரணம் அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த வழிமுறை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம், முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், நாம் ஏன் குர்ஆனை மனனம் செய்து அதை ஓத வேண்டும் என்பதற்கு இந்த குர்ஆன் என்பது அந்த குர்ஆனை மனனம் செய்தவரை நரக நெருப்பில் இருந்து பாதுகாக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்லுவாங்க, லவ் ஜுமிஅல் குர்ஆனு ஃபீ இஹாபின், இந்த குர்ஆன் ஒரு பையிலோ ஒரு இடத்திலோ ஒரு பெட்டியிலோ அது ஒன்று கூட்டப்பட்டு வைக்கப்பட்டு விட்டால் மா அஹரகஹுல்லாஹு பின்னார், அல்லாஹ் அந்த குர்ஆனின் பால், அந்த பெட்டியின் பால், அந்த பையின் பால் நெருப்பை அல்லாஹ் தீண்ட வைக்க மாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். சாதாரணமாக ஒரு பையிலே போடப்பட்ட அந்த குர்ஆனையே அல்லாஹ் அந்த நெருப்பினுடைய தீமையை விட்டு பாதுகாக்கிறான் என்று சொன்னால், குர்ஆன் முழுவதுமாக தங்களுடைய உள்ளங்களிலே சுமக்கின்ற அந்த குஃபால்கள், ஹாஃபில்களுடைய அந்த உடல்களை அல்லாஹ் நரக நெருப்பிலே போட்டு விடுவானாம். யோசிக்க வேண்டும் அல்லவா? அந்த ஹாஃபில்கள் முழுவதையும், அந்த ஹாஃபில்கள் அனைவரையும் அல்லாஹ் நரகத்திலிருந்து பாதுகாக்கின்றான். ஹாஃபில்கள் மாத்திரமல்ல, நம்ம சின்ன சின்ன ஆயத்தை நாம் மனனம் செய்தாலும் போதும். இமாம்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு விஷயம், சின்ன சின்ன சூரா தெரியுது, நமக்கு குல்ஹுவல்லாஹு தெரியுது, நமக்கு அம்ம ஜுஸு தெரியுது, அப்படின்னாலும் கூட நமக்கான மிகப்பெரிய நியாமத் என்ன தெரியுமா? அந்த குர்ஆனினுடைய வசீலாவை வைத்து அல்லாஹ் நம்மின் மீது நரக நெருப்பை தொடவிட மாட்டான் என்பதாக இந்த ஹதீஸின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம். ஏன் ஹாஃபிலுக்கு இவ்வளவு பெரிய சிறப்பு? ஹாஃபில் அப்படிங்கிறவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்கிறாங்க பாருங்க, அற்புதமான அருமையான ஒரு ஹதீஸ். மஸலுல் லதீன யக்ரஉல் குர்ஆன், ஒருத்தர் குர்ஆனை ஓதுற இவர் வஹுவ ஹாஃபில், ஓதுறது மாத்திரம் அல்ல, அவர் அந்த குர்ஆனை மனனம் செய்கிறார். குர்ஆனை மனனம் செய்கிறார். இவர் யாருக்கு ஒப்பிடப்படுவார் என்றால் மஅஸஃபரத்தில் கிராமில் பரரா, வானவர்களுக்கு ஒப்பிடப்படுவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ ஹாஃபில்கள் என்பவர்கள், குர்ஆனை மனனம் செய்பவர்கள் என்பவர்கள் சாதாரண மனிதர்களைப் போல அல்ல, அவர்கள் வானவர்களுக்கு ஒப்பிட்டு காட்டுகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஓ மஸலுல் லதி யக்ரஉ வ ஹுவ யதஆஹது, ஒருத்தர் ஓதுறாரு ஆனால் அவரால் மனனம் செய்ய முடியவில்லை. சிலர் ஓதுவாங்க, மனப்பாடம் ஆக மாட்டேங்குது, எனக்கு என்னால் மெமரைஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா?
அவர்களுக்கு உண்டான ஒரு ஹதீஸ் அவர் ஓதுகிறார், ஆனால் சிரமப்படுகிறார், அவரால் மனப்பாடம் செய்ய முடியல, முழு குர்ஆனை மனப்பாடம் செய்ய முடியல. அப்படின்னா வஹுவ அலைஹி ஷதீத் ஃபலஹு அஜ்ரான், அவருக்கும் இரண்டு நன்மைகள் இருக்கிறது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஓதி அதை முழுவதுமாக மனனம் செய்து ஹாஃபிதானாலும் நன்மை, ஓதி சிறு சிறு ஆயத்துக்களை மனனம் செய்து அதை வெறுமென ஓதினாலும் நன்மை, குர்ஆனை ஓதினாலும் நன்மை, குர்ஆனை பார்த்தாலும் நன்மை, குர்ஆனை தொட்டாலும் நன்மை. ஆக குர்ஆனுடைய சிறப்பை இந்த ஹதீஸின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம். குர்ஆனை இன்னைக்கு ஓதுறாங்க பாருங்க, நம்ம ஹாஃபிதா 27 நோன்புக்கும் நம்ம ஓதி காமிச்சாங்க இல்லையா, அவ்வளவு அருமை. ஏன் குர்ஆன் இப்போ நம்ம கஹஃப் சூரா நமக்கு மனப்பாடமாக தெரியும், யாசின் நமக்கு மனப்பாடமாக தெரியும். அந்த குர்ஆனை மனனம் செய்வதில் ஒரு விதமான ஆனந்தம் நமக்கு கிடைக்கும். ஏன் தெரியுமா? குர்ஆனை நம்ம ஒரு சூறா மனப்பாடம் பண்ணிட்டு நம்ம தொழுகையில் நிற்கும் பொழுது ஆலிம்சாவோ இல்லை ஹாஃபிஸாவோ நமக்கு தெரிந்த ஒரு சூறாவை ஓதுகிற பொழுது நம்மை அறியாமலே நம்ம அந்த சூறாவை ஓத ஆரம்பிப்போம். ஏன்? அது நமக்கான, இது எனக்கு தெரிஞ்ச சூறா வச்சு, கஹஃப் சூரா எனக்கு தெரிஞ்ச சூறா நானும் ஓதுறேன், யாசின் எனக்கு தெரிஞ்ச சூறா நானும் ஓதுகிறேன் என்று நம்மை அறியாமலே நம்முடைய நாவுகள் அந்த சூறாவையும் அந்த ஆயத்துகளையும் ஓத ஆரம்பிக்கும். இதுதான் அல்லாஹ் அந்த குர்ஆனிற்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய மகிமை. அதை மனனம் செய்கிற பொழுது ஒரு ஆனந்தம், அதை மனப்பாடம் செய்கிறவருக்கு ஒரு கண்ணியம், சென்ற இடமெல்லாம் அவருக்கு சிறப்பை அல்லாஹ் தந்து விடுகின்றான். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் இருக்காங்க, நம்முடைய வீட்டில் பிள்ளைகள் இருக்காங்க, அவர்களெல்லாம் இன்னைக்கு மக்தபுகளெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குர்ஆனுக்கு பிள்ளைங்க வராங்க. அசர் டு மக்ரிப் அப்படிங்கிறது தான் வளமையாக எல்லா பள்ளிகள்லையும் அந்த மக்தபுகள் வைக்கிறது வழக்கம். ஆனால் பிள்ளைங்க வராங்க, வந்துட்டு 10 நிமிஷத்தில் வீட்டுக்கு போகிறோம். ஏன் அப்படின்னு கேட்டால் டியூஷன் இருக்குது. உலகம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்திற்கு கொடுக்கப்பட வேண்டிய அந்த முக்கியத்துவம் நாளைக்கு நமக்கு எல்லா விதமான பாவங்களை உதறிவிட்டு நம்மை சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லுகின்ற அந்த குர்ஆனுக்கு கொடுப்பது கிடையாது. பெற்றோர்கள் இதிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். பிள்ளைகள் வராங்க, 10 நிமிஷம் 20 நிமிஷம் நான் வீட்டுக்கு போகிறேன், டியூஷன் இருக்கு. அப்போ அந்த குர்ஆனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதில்லை. சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு நம்ம வெளிநாடுகளிலே நாம் பார்க்கிறோம். 10 வயதிலே 9 வயதிலே ஏன் 8-7 வயதிலும் கூட சில பிள்ளைகள் எல்லாம் குர்ஆனை மனனம் செய்து விடுகிறார்கள். ஆனால் இங்கே தான் 10, 12, 15 அதுக்கு மேலே போகிறாங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னும் வரக்கூடிய காலங்களிலே அல்லாஹ் அதை சிறப்பாக்கி வைப்பான். அப்போ நம்முடைய பிள்ளைகளை மார்க்கம் சார்ந்த பிள்ளைகளாக, ஏன் அதற்கு அடுத்து நான் ஒரு விஷயத்தையும் சொல்கிறேன், இந்த ஆலிம்களாக ஹாஃபில்களாக நம்முடைய பிள்ளையை ஆக்கிறோம்ல, அதற்கு அல்லாஹ் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய வெகுமதியையும் நாம் சொல்லுகின்றேன். அந்த பிள்ளைகளை இன்ஷா அல்லாஹ் நாம் நம்முடைய வீடுகளிலே இருக்கக்கூடிய பிள்ளைகளை அதிகபட்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சின்னமாக குர்ஆனை மனனம் செய்வதற்கு அவர்களை முயற்சிக்க வைக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குர்ஆனுடைய சிறப்புகளை பற்றி ஒரு இடத்துல சொல்லுவாங்க. ஏன் இந்த குர்ஆனை அதிகமாக ஓதணும் அப்படிங்கிறதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மா இஜ்தமா கௌமுன் ஃபீ பைத்தின் மின் புயூத்தில்லாஹ் யத்லூன கிதாபல்லாஹ். ஒரு வீட்டிலே எல்லோரும் அமர்ந்து குடும்பத்தோடு அமர்ந்து குர்ஆனை ஓதுகிறார்கள். அந்த குர்ஆனை ஓதிவிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த குர்ஆனினுடைய பாடங்களை படிக்கிறார்கள். ஒரு வீட்டில் இன்றைக்கி நம்ம பல வீடுகளை கட்டுறோம், கோடிக்கணக்கான காசுகளை போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வீடுகளை கட்டுறோம். அதில் முக்கியமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வீட்டிலே அமைக்கப்பட வேண்டிய இருக்க வேண்டிய ஒரு விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு கூட்டம் ஒன்று கூடுகிறது, அவர்கள் வீட்டார்கள் எல்லாம் ஒன்று கூடுகிறார்கள், கூடி குர்ஆனை ஓதுகிறார்கள். குர்ஆனை ஓதுவது மாத்திரமல்ல, அந்த குர்ஆன் சார்ந்த விளக்கங்களையும் படிக்கிறார்கள். தந்தை பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கிறார், பிள்ளை தன்னுடைய சகோதரனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார், தாய் அந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இது போன்ற குர்ஆனுடைய இல்மை பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். இவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, இல்லா நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா, அவர்களின் மீது அல்லாஹ்வினுடைய அந்த சாந்தமும் அமைதியும் இறங்குகிறது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மாத்திரமல்ல, ஓ கஷ்ஷத்துஹுமுர் ரஹ்மா, அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்து சூழ்ந்ததாக அந்த குடும்பமும் அந்த வீடும் ஆகிவிடுகிறது. ஓ நஸலத் அலைஹிமுல் மலாயிகா, அவர்களின் மீது மலக்குமார்கள் இறங்கிக் கொண்டே இருக்கிறார்கள், மலக்குமார்களுடைய வருகை வந்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, வ ذكرهم في من عندهم, அல்லாஹ் இப்படி ஒரு கூட்டத்தை தன்னுடைய மாணவர்களான
தன்னுடைய மலக்குமார்களிடத்திலே அல்லாஹ் சொல்லி பெருமிதம் கொள்கின்றான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்பானவர்களே, நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். நம்முடைய வீடுகளிலே வெறுமன பூட்டி வைக்கப்பட்ட குர்ஆன் இருக்கிறதா அல்லது ஓதப்பட்ட அந்த குர்ஆன் இருக்கிறதா என்பதை நாம் சற்று நினைவிலே கொள்ள வேண்டும். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். மூன்றாவது ஒரு நமக்கு கிடைக்கின்ற அந்த நன்மை என்ன தெரியுமா? இந்த குர்ஆனை ஓதுவதினாலும் இந்த குர்ஆனை நாம் மனனம் செய்வதினாலும் தனாலுபிஹி அஷ்ஷஃபாஅ, நாளைக்கு நாம் மறுமையிலே செல்லுகிற பொழுது நமக்கு எந்த அமலும் இல்லாத பொழுது நாம் ரமலானின் ஓதிய இந்த குர்ஆன் வரும். நாம் மற்ற காலங்களிலே ஓதுகின்ற அந்த குர்ஆன் நமக்கு ஷஃபாஅத் செய்யும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இக்ராஉல் குர்ஆன், நீங்கள் குர்ஆனை அதிகமாக ஓதுங்கள். ஏன் தெரியுமா? ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமா, கியாமத்தினாலே இந்த குர்ஆன் வரும், என்ன பண்ணும்? யஷ்ஃபஉ லி அஸ்ஹாபிஹி, தன்னை யாரெல்லாம் ஓதினார்களோ, தன்னை யாரெல்லாம் மனனம் செய்தார்களோ எல்லோருக்கும் அந்த குர்ஆன் ஷஃபாஅத் செய்யும் என்று சொல்லுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக சிறப்பான ஒரு ஹதீஸ், இது அழகான ஒரு ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மன் கரஅல் குர்ஆன் வ தஅல்லம வ அமில பிஹி உல்பிஸ வாலிதுஹு யௌமல் கியாமா. இந்த குர்ஆனை மனப்பாடம், இந்த குர்ஆனை படித்து, குர்ஆனை படிக்கிறது மாத்திரமல்ல, குர்ஆனை மனனம் செய்து ஹாஃபித், அதே போல் வதஅல்லம, அந்த குர்ஆனினுடைய ஞானங்கள், இந்த குர்ஆனினுடைய அந்த கல்விகளை படித்து ஒரு ஆலிம், ஒரு மார்க்கத்தினுடைய அந்த அறிஞருக்கல்ல, அவருக்கு ஒரு தனிச்சிறப்பு, அவருடைய பெற்றோர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? தாஜன் மின் நூரின், ஒரு ஒளியினால் ஆன ஒரு கிரீடம் அவருடைய தலையிலே அமைக்கப்படும். ஒரு கிரீடத்தை அணிவிக்கப்படுவார், தாயும் அணிவிக்கப்படுவார், தந்தையும் அணிவிக்கப்படுவார். அந்த கிரீடம் எப்படிப்பட்ட கிரீடம்? லவ்ஹு கஷம்ஸ் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனுடைய அந்த ஒளி ஒரு ரூமிலே ஒரு சூரியனை பூட்டி வைத்து விட்டால் எந்த அளவிற்கு ஒளிமயமாக இருக்குமோ அதே போன்று ஒளிமயமானதாக இருக்கும் அந்த கிரீடம். அந்த கிரீடத்தை அந்த ஹாஃபிலினுடைய தாயார், அந்த ஹாஃபிலுடைய பெற்றோர்களுக்கும் இந்த ஆலிமனுடைய பெற்றோர்களுக்கும் அல்லாஹ் நாளை அந்த கிரீடத்தை அணிவிப்பான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பானவர்களே, சற்று யோசிக்க வேண்டும். நம்முடைய அந்த பிள்ளைகளை நாம் ஆலிம்களாக, ஹாஃபில்களாக நாம் அவர்களை வார்த்தெடுப்பதற்கு நாம் முயற்சிகளை செய்ய வேண்டும். இது இந்த மஹ்ஷரிலே அந்த கிரீடத்தை அந்த பெற்றோர்களுக்கு கொடுக்கிற பொழுது மற்ற மக்கள் எல்லாம் பார்ப்பார்கள். ஹதீஸிலே வருகிற அந்த தொடர்ச்சி, மற்ற மக்கள் எல்லாம் பார்ப்பார்கள், இவருக்கு இப்படி ஒரு சிறப்பா? இவர் நம்முடைய வாழ்ந்த காலத்திலே ஒரு டீ வித்துக்கிட்டு இருந்தவர், ஒரு சாதாரண கூலி வேலை செய்து கொண்டிருந்தவர், சாதாரண ஒரு மனிதராகத்தானே இருந்தார், இவருக்கு இப்படி ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் கொடுப்பதற்கான காரணம் என்ன என்று வினவுகிற பொழுது அப்பொழுது அல்லாஹ் சொல்லுவானாம், நீங்களெல்லாம் உங்களுடைய பொருட்களையும் உங்களுடைய செல்வங்களை வேண்டுமானால் என்னுடைய தீனிற்காக நீங்கள் செலவழித்திருக்கலாம், ஆனால் இவர்கள் தான் உயிராக நேசிக்கக்கூடிய தான் பெற்றெடுத்த பிள்ளையே இந்த தீனிற்காக அர்ப்பணித்து விட்டார்கள், அதனால் அவர்களுக்கு அப்படி ஒரு சிறப்பு என்று சொன்னான் என்று சொல்லுகிறான் என்று ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அன்பானவர்களே, ஒரு ஹாஃபில் குர்ஆன் இருக்கு, அல்லாஹ் கொடுக்கின்ற அந்த குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிலுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற சிறப்பை பாருங்கள். ஆக நம்முடைய வீடுகளில் நம்முடைய பிள்ளைகளை நாம் ஹாஃபில்களாக, ஆலிம்களாக அவர்களை வார்த்தெடுப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். நான்காவதாக ஒரு மிக முக்கியமான ஒரு சிறப்பு, இந்த குர்ஆன் விஷயத்திலே மாத்திரம் பொறாமைப்படுவதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த விதமான விதிவிலக்கையும் வைத்தவில்லை. லா ஹஸத இல்லா ஃபி ஹஸனத்தைன், 2 விஷயத்தை தவிர வேறு எதிலையுமே பொறாமைப்படக்கூடாது. 2 விஷயத்தில் பட்டுக்கலாம். என்ன விஷயம்? 1, ரஜுலுன் ஆதாஹுல்லாஹு அல் கிதாப வஹுவ யகூமு பிஹி ஆனா அல் லைலி வன் நஹார், ஒரு மனிதர் அவருக்கு கல்வி ஞானத்தை, குர்ஆனினுடைய கல்வி ஞானத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அந்த கல்வி ஞானத்தை வைத்து இரவெல்லாம் அவர் தொழுகிறார், பகலெல்லாம் அவர் இபாதத்தை செய்கிறார் என்று சொன்னால் இவருடைய விஷயத்திலே நீங்கள் பொறாமைப்படுங்கள், பொறாமைப்பட்டு நீங்கள் அதை நீங்களும் செய்ய ஆரம்பியுங்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2வது யாரு? ரஜுலுன் ஆதாஹுல்லாஹு மாலன், ஒரு மனிதருக்கு அல்லாஹ் எல்லா விதமான செல்வத்தையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அவர் என்ன பண்றாரு? ஃபயுன்ஃபிகுஹு, அந்த செல்வங்களை எல்லாம் இரவு முழுக்க, அந்த செல்வங்களை எல்லாம் பகல் முழுக்க அவர் அல்லாஹ்வினுடைய நல்வழியிலே செலவு செய்கிறார் என்று சொன்னால், குடும்பத்திற்காக செலவு செய்வதும் அல்லாஹ்வினுடைய செலவும் தான், குடும்பத்திற்காக எடுத்து நஃபகா செய்வதும் அதுவும் அல்லாஹ்வினுடைய பாதையிலே செலவு செய்வது தான். சரியான முறையில், ஹலாலான முறையில்
யார் செலவு செய்கிறாரோ அவருடைய விஷயத்திலே நீங்கள் பொறாமைப்பட்டு கொள்ளுங்கள், அவரை பார்த்தாவது நீங்கள் அந்த அமலை செய்யுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். என்று சொன்னால் குர்ஆனை மனனம் செய்வதிலே நாம் அதிகம் ஆர்வம் காட்ட வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்திலே நமக்கு ஊக்குவிக்கிறார்கள். கடைசியாக ஒரே ஒரு ஆயத்தை சொல்லிவிட்டு நான் முடித்துக் கொள்கின்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்திலே அல்லாஹ் ஒரு ஆயத்தை இறக்கினான். ஹுவல்லதி பஅஸ ஃபில் உம்மீயின். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மீயன்களிலே எழுதவும் படிக்கவும் தெரியாத ஒரு கூட்டத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலாக அனுப்பப்படுகிறார்கள். அனுப்பப்பட்டு இந்த இடத்துல அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தன்மையை 4ஆக பிரித்து காட்டுறான். ஒன்று யத்லு அலைஹிம், நம்ம முன்னாடி சொன்னது போலத்தான் அவர்களின் மீது குர்ஆனை ஓதி காண்பிப்பார்கள். அப்போ திலாவத்துல் குர்ஆன் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. மனனம் செய்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நம்ம மனனம் செய்கிறதையும் தாண்டி குர்ஆனை பார்த்து ஓத தெரிய வேண்டும். இன்றைக்கு நிறைய பேருக்கு 25 வயதை அடைந்த வாலிபருக்கு குர்ஆன் தஜ்வீது முறைப்படி ஓத தெரியலை. 30 வயதை அடைந்த ஒரு ஆணுக்கு குர்ஆன் ஓத தெரியலை. நம்முடைய பிள்ளைகள் சில பேருக்கு குர்ஆன் சரியா ஓத தெரியலை என்று சொன்னால் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் இப்படியும் சொல்லுகிறார்கள், குல்லுக்கும் ராஇன் வ மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி. உங்களிலே எல்லாருமே கண்காணிப்பாளர் தான், எல்லாருமே கேள்வி கணக்கு கேட்கப்படுவார்கள். ஒரு இமாம் அவர் தனக்கு பின்னால் இருக்கின்ற முஸல்லீன்களை பற்றி கேள்வி கணக்கு கேட்கப்படுவார். ஒரு குடும்பத்தினுடைய தலைவன் அவனுடைய குடும்பத்தை பற்றி கேட்கப்படுவான். ஒரு மாணவன் அவனுடைய கல்வி ரீதியான சம்பந்தப்பட்டதை பற்றி கேட்கப்படுவான். ஒரு ஆசிரியர் அவர் என்ன நடத்துகிறார், அந்த மாணவனுக்கு என்ன அவர் நாலேஜ் டிரான்ஸ்ஃபர் பண்றாரு என்பதை பற்றி அவர் கேட்கப்படுவார். இதையெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற ஒரு விஷயம், அது நம்முடைய குடும்பங்களில் யாரெல்லாம் குர்ஆன் கூட ஓத தெரியாமல் இருக்கிறார்களோ அவர்களை நாம் அதிகமான முறையிலே சுலபமான முறையிலே நாம் குர்ஆனை ஓதுவதற்கு அவர்களுக்கு நாம் ஊக்குவிக்க வேண்டும். யத்லு அலைஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிஃபத், ஒரு தன்மை என்னன்னா அவர்களின் மீது அந்த குர்ஆனை ஓதி காண்பிப்பார்கள், திலாவத்து செய்வார்கள். வயுஸக்கீஹிம், இரண்டாவது விஷயம் அந்த குர்ஆனை வைத்து தஸ்கியத், மனதை சுத்தப்படுத்துவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஒரு தன்மையாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வயுஅல்லிமுஹுல் கிதாப, அந்த கிதாபிலே அந்த குர்ஆனிலே என்னவெல்லாம் இருக்கிறதோ அந்த மக்களுக்கு அவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள், விளக்கத்தை பகிர்வார்கள். வல் ஹிக்மத்தை கடைசியாக சொன்னார்கள். வல் ஹிக்மத்து, அந்த குர்ஆனிலே சொல்லப்பட்ட நுணுக்கங்களையும் சொன்னார்கள். ஆக 4 விஷயம், ஒன்று திலாவத், இன்னொன்று தஸ்கியத், இன்னொன்று தஅலீம், இன்னொன்று தஹ்கீம். இந்த 4 விஷயங்களை அல்லாஹ் இந்த ஆயத்திலே மட்டிடுகிறான். இதில் முதல் விஷயம் இருக்கிறது பார்த்தீங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதில் இந்த சம்பந்தப்பட்ட ஒரு சம்பவத்தை சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். திலாவத் ஏன் அவசியம்? மனனம் செய்வதனால் மாத்திரம் அல்லாஹ் குர்ஆனை பாதுகாப்பது அல்ல, திலாவத்து இருப்பதினாலும் அல்லாஹ் குர்ஆனை பாதுகாக்கிறான். நம்ம ஆரம்பத்தில் சொன்னது மாதிரிதான் இன்னைக்கு நம்ம குர்ஆனை முன் சென்ற எந்த வேதங்களையும் ஓதக்கூடிய ஒரு தன்மையை அல்லாஹ் அந்த வேதங்களுக்கு வச்சது கிடையாது. ஜபூரை அல்லாஹ் ஓதுங்கள் என்று கட்டளையிட்டது கிடையாது. இஞ்சிலை அல்லாஹ் நீங்கள் பார்த்து தினமும் தினசரி ஓதுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டது கிடையாது. ஆனால் குர்ஆனை மாத்திரம் ஆனால் லைலு வன்னஹார், இரவு முழுக்க நீங்கள் ஓதுங்கள், இரவு பகல் முழுக்க கூட நீங்கள் ஓதுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிற ஒரே வேதம் இந்த குர்ஆன் தான். அதனால்தான் வஇன்னா லஹு லஹாஃபிதுன், அல்லாஹ் சொன்னா இல்லையா, நாம் அதை பாதுகாக்கிறோம். அப்படின்னா என்ன? இந்த திலாவத்தின் மூலமாக, இந்த ஓதுதலின் மூலமாக அல்லாஹ் பாதுகாக்கின்றான் என்று அல்லாஹ் அந்த ஹாஃபிதுன் என்பதற்கு அர்த்தம். ரஷ்யாவில் கொஞ்ச காலத்திற்கு முன்னால் இது ஒரு சம்பவம், கம்யூனிஸ்டினுடைய அந்த புரட்சி ஏற்பட்டது. எந்த அளவுக்குன்னா அந்த ரஷ்யாவினுடைய நாட்டிலே பள்ளிவாசல்களும் ஓடிட்டாங்க, குர்ஆனுடைய எல்லா பிரதிகளையும் அழிச்சிட்டாங்க. அந்த இஸ்லாமியர்களுடைய அடையாளம் கொஞ்சம் கூட கிடையாது. எந்த அளவுக்கு ஒரு தலைமுறை பள்ளிவாசல்கள் என்றால் என்னவென்று தெரியாத அளவிற்கும், குர்ஆன் என்றால் என்னவென்று தெரியாத அளவிற்கும் வளர்ந்து கொண்டு வந்தது. அப்போ அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் நம்ம ஊரை சார்ந்த, இந்தியாவை சார்ந்த ஒரு இன்ஜினியர் என்ன பண்ணுறாரு, அந்த ரஷ்யாவிற்கு ஒரு ஸ்டீல் பிஸ்னஸுக்காக அந்த ஊருக்கு போகிறார். அப்போ செல்லுகிற பொழுது அப்போ அவர் இங்கே பக்கத்தில் ஏதாவது ஒரு பள்ளி இருக்குமான்னு சொல்லி அக்கம் பக்கத்தில் விசாரிக்கிறார். அப்போ எங்கேயுமே கிடையாது. அங்கே செயின்ட் பீட்டர்ஸ்ன்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது, அந்த இடம் பள்ளிவாசலாக இருந்தது, ஆனால் இப்போ அதை மியூசியமாக மாற்றிட்டாங்க. இப்போ அதுக்கு பக்கத்தில் சின்னதாக ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இவர் அங்கே போகிறார். சரி போனால் ஜமாத்து நடக்குமான்னு பார்த்தா ஜமாத்து நடக்கலை.
எல்லாம் தனியாக தான் தொழுவ வேண்டிய நிலைமை இருந்தது. ஏன்னா கம்யூனிஸ்டினுடைய அந்த மிகப்பெரிய அழிச்சாட்டியம் அங்கே நடந்து கொண்டிருந்தது. அப்போது இவர் ஜமாத்தின் தொழுவில் தனியாக போய் தொழுதுட்டு வெளியே வந்துட்டார். அப்போ தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது பின்னாடி இருந்து ஒரு சிறுவன் அவன் சைகை காட்டி தான் பின்னே அவர் வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறான். இவரும் போகிறாரு. போனால் ஒரு சின்ன இடத்துல ஒரு குடும்பம், ஒரு தாய், ஒரு தந்தை, அவருடைய பிள்ளைகள் எல்லாம் சூழ்ந்து உக்காந்துட்டு இருக்காங்க. இவர் பேசுகிற அந்த ரஷ்ய மொழி அவருக்கு புரியலை, இந்தியாக்காரருக்கு புரியலை. அவர் பேசுகிற மொழி இவங்களுக்கு புரியலை, 2 பேருக்கும் புரியலை. ஆனால் அவர்கள் இஸ்லாமியர்கள் என்று இவருக்கு நல்லா தெரியும், இவர் ஒரு முஸ்லீம் என்று அவங்களுக்கு நல்லா தெரியும். 2 பேருக்கும் மத்தியில் இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். 2 பேருக்கும் முஸ்லீம், இவர் முஸ்லீம்னு, இவங்க முசல்மான், இவங்களும் முஸ்லீம்னு தெரியும். அப்போது இவங்க சொன்னாங்க. அப்போ அவர் சரி இங்கெல்லாம் குர்ஆனை பார்த்துருக்க மாட்டீங்களே, குர்ஆனை ஓதிருக்க மாட்டீங்களேன்னு சொல்லி தான் பையில் இருந்த குர்ஆனை எடுத்து சின்ன சின்ன சூறாக்களையும் ஓத ஆரம்பிக்கிறார். அவர் ஓத அவர் அங்கே ஒரு ஆச்சரியத்தை பார்க்கிறார். இவர் ஓத ஆரம்பித்த பாதியிலேயே அந்த பிள்ளைகள் எல்லாம் ஓத ஆரம்பித்து விட்டார்கள், அந்த பெற்றோர்களும் ஓத ஆரம்பித்து விட்டார்கள். எல்லோருமே ஒன்றா சேர்ந்து ஓதிக்கிட்டே இருக்காங்க, இவரும் ஓதுறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறார்? அவர் அந்த இடத்துல நினைக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எதை அழித்தாலும், பள்ளிகளை அவர்கள் மூடினாலும், குர்ஆனினுடைய பிரதிகளை அவர்கள் பேன் பண்ணாலும் கூட மக்களுடைய சுதூரில் லதீன ஊத்துல் இல்ம், அந்த கல்விமான்களுக்கு அல்லாஹ் அவர்களுடைய உள்ளங்களிலே அந்த குர்ஆனை பதிய வைத்து விடுகிறானே, அதை மாத்திரம் அவர்களால் அழிக்க முடியவில்லை, அந்த திலாவத்தை அழிக்க முடியவில்லை, அந்த கிராத்தை அழிக்க முடியவில்லை என்று அவர் அந்த இடத்திலே முடிவு செய்கிறார். ஆக நாம் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, திலாவத்துல் குர்ஆன் நம்மிடத்திலே அதிகமாக அதை நாம் புழங்க வேண்டும். குர்ஆனை அதிகமாக நாம் ஓத வேண்டும். அந்த ஒரு பரக்கத்தின் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா விதமான ஹைர் பரக்காத்துகளை அல்லாஹ் தந்தருள்வான், எல்லா விதமான ரஹ்மத்துகளை அல்லாஹ் தந்தருவான், எல்லா விதமான பலா முசீபத்துகளை விட்டு அல்லாஹ் நம்முடைய வீட்டையும் நம்மையும் அல்லாஹ் பாதுகாப்பான். எனவே அந்த குர்ஆனை ஓதி, அந்த குர்ஆனின்படி நடந்து, அந்த குர்ஆனின்படி நம்முடைய வாழ்க்கையை ஆக்கிக்கொண்டு, அந்த குர்ஆனுடைய விளக்கங்களை அறிந்து புரிந்து நாளை அந்த குர்ஆனுடைய ஷஃபாத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.